காளான் கிரேவி பண்ணலாமா? எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க. பட்டை வந்து நல்லா இதாகட்டும். ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டதுக்கப்புறம் சோம்பு நல்லா ரெண்டு செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி இருந்தாலும் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா இதை போட்டு நல்லா இது வதக்கிக்கோங்க. தேவையான காளான் கிரேவி